வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சாய்ஃபை கானோட ஆக்டிங்கில் ரீசெண்டாக ஹிந்தியில் வெளிவந்திருக்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் கர்த்தாவயா. இந்த படத்தோட தமிழ் விஷனை இப்போ உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி, தமிழ், தெலுங்குன்னு மொத்தமாக 3 லாங்குவேஜஸில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. படத்தோட தமிழ் டப்பிங் பற்றி சொல்லணும்னா தமிழ் டப்பிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதோட சிம்பிளான கதை என்னென்னா, நம்ம ஹீரோவான சாய்ஃப் அலி கான் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி அண்ட் இவருக்கு வரக்கூடிய சில அரசியல் ரீதியான பிரச்சனைகளும் அண்ட் அவரோட பர்சனல் லைஃப்பில் வரக்கூடிய பிரச்சனைகளும் எப்படிலாம் போட்டு சமாளிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட சிம்பிளான ஒன் லைன். இதில் நம்ம ஹீரோ சாய்ஃப் அலி கானுக்கு அவர் ஒர்க் பண்ணுற அந்த சிஸ்டம்லேயுமே ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில் வரக்கூடிய கேஸ்ட், கிரைம் மற்றும் ஊழல்கள்லாம் எப்படி அவர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ணி அது எப்படி அவரோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது அப்படின்றதையும் அண்ட் கிளைமேக்ஸில் இவங்க நல்ல ஒரு சோஷியல் மெசேஜை கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் அந்த அளவுக்கு பரபரப்பாக போல. கிரைம் த்ரில்லர் மூவினாலே கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கணும் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வரைக்கும். ஆனால் அப்படி அவங்க பண்ணலை. அதான் இந்த படத்தில் இருக்க ஒரு பெரிய மைனஸ். ஸோ இந்த படம் ஓவராலாக ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி தான். ஸோ கதையில் வரக்கூடிய இந்த கேஸ் மற்றும் கிரைம் சப்ஜெக்டை வச்சு ஒரு டார்க்கான ஒரு கதையை மேக் பண்ணி எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப்குள்ளலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போச்சு. அந்தளவுக்கு பெருசாக நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஸோ யோசிச்சுக்கோங்க. சாய்ஃப் அலி கானோட ஆக்டிங் இந்த படத்து நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த படம் பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. படம் ஓகே தான். இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ் என்னன்னா 5க்கு 2.5 கொடுக்கலாம்.